அவளுக்கு கண்டக்டாடு காட்டினாங்க. அதுக்காக நான் இங்கே வந்தேன்னா என்னுடைய கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சு நீங்கள் நான் உங்களோட தன்மானத்தை சுற்றி வந்து ஒரு நாள் சொல்லணும். அது உங்களை வாழ்றதே இல்லை தன்மானம். உங்களோட தன்மானத்தை வெல்ற மாதிரி சில கருங்க அல்லவா அங்கே அம்மா கொஞ்சமா அது வந்து உங்களோட தன்மானத்தை சோதிக்கிற மாதிரி கதையெல்லாம் நிற்கும். எந்த உடனே அது இந்த உள்ளுக்கு என்ன இருக்குன்றதை எனக்கு விளங்கி. அதனால் நான் எப்பயும் தொழிலாளர் பக்கம் தான் நிற்பேன். உங்களை பக்கம் நான் சமரசத்துக்கு விரைய மாட்டேன். அப்படி தான் கதைச்சி நிற்கிறேன். நீங்கள் இதன்னுங்க எழுத்து மூலம் கொடுங்க. நீங்கள் சாமனுக்கு எழுதுங்க. சாமன் கொமனாளி இருக்கும், சேர்மன் மூலமாக கொமனாளி இருக்கும். சாமனுக்கு எழுதுங்க. எழுதி போட்டு நீங்கள் இங்கே கொடுங்க. அரசாங்க மட்டத்துக்கு கொண்டு வரோம். சேமன்ன்றது இந்த போர்ட்டில் அரசாங்க மட்டத்துக்கு போறோம்னா அரசாங்க மட்டத்தில் பிரதிநிதி என்றால் அரசாங்க அதிபர். அங்க உள்ளுக்கு அனைவான ஆக்களை தான் கூப்பிட்டு வச்சிருக்கோம். அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆக்களை பட்டு கூட்டு வந்து காய்ச்சி என்ன மாதிரி ஆள் இருக்கு சார். வேணுமென்னு நாங்க கூப்பிட்டு வைப்போம். எங்களோட மெயின் ஆள் அவரை கூப்பிடா அவரை கூப்பிட்டா நாம சொன்னோம் அடுத்த மேனேஜர் பொசிஷனுக்கு இப்ப நீங்க அவரோட கொஞ்சம் காய்ச்சிருங்க, தயவு செஞ்சு காய்ச்சிருங்க. அவரை கூப்பிட்டா பிரச்சனை ஏன் பிரச்சனை வரப்போ சார் கூப்பிடுவோம். ஆனா அவர் உள்ள கூப்பிட்டு அவர் ஒர்க்கர்ஸ் உள்ள அடிக்கிறாரு. அவங்களுக்கு பொறுப்பான ஆட்கள் உள்ள வச்சு உங்களை கொஞ்சம் வரட்டுமா மேம்? கேட்டடிக்க வர முடியுமா தம்பி? மனுஷன் கிடையாது. அடமலைக்கு வேலை தரக்கூடிய மனுஷன். வேற வேலைக்கு கராச்சிக்கு விட்டுருக்கு. நீங்க யாரும்போது நீங்க என்னவா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களை தெரியாதுன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறது. இது என்ன நாடகம் தானே? செக்கிங் வந்து உங்களுக்கு லேபர்ஸுக்கு மட்டும் தான் செக்கிங், லேபர்ஸுக்கு மட்டும் தான் செக்கிங், எங்களுக்கு செக்கிங் இல்லை. செக்கிங்ன்றது கொமனா செக்கிங். அது சேர்மனா இருக்கட்டும், இல்லைன்னா பிரதமரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், நாங்கள் பார்லிமெண்ட்ல செக் பண்ணி தான் அனுப்பணும் எல்லாருக்கும் செக்கிங். வரவிடாம தடுக்கிறாங்க. அதே இடத்துல நாங்க கொண்டு போன உப்பு சொல்லி 2 கிலோ உப்பு கொண்டு போயிட்டோம். இதே இடத்துல இங்க இருந்த அரச வேலை செய்த 2 பேரை வெளியில கலப்பு சார் உப்பு கொண்டு போனேன். ஏன்னா அதுக்கு அரசு சட்டம் எடுக்க இல்லை. அதுக்கு என் சட்டம் எடுக்க இல்லை. கொஞ்சம் வாங்கல நீங்க நிக்கிறீங்க கேட்டுடா சந்திரபாபு எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு சரியான ஒரு வேலைகள் நாளாந்தம் கிடைக்கிறது இல்லை. எப்பயும் பார்த்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு எங்களை வெளியே அனுப்புறது. இது 3 மாசமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ போன ஒரு சிங்கள மேனேஜர் இருந்தார், அதுக்கு முன்னுக்கு ஒரு தமிழ் மேனேஜர் இருந்தார். அப்போல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் 2016ஆம் ஆண்டில் நடந்ததே இல்லை. இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் போல், ஜாழ்ப்பாணத்து மேனேஜர் அவர் வந்ததுக்கு அப்புறம் போல், அவர் யாரோட பேச்சை கேட்டு அவர் என்ன செய்யறான்னு தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு பயங்கர ஒரு சர்வ அதிகாரம் மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக கதைக்கிறது. அப்புறமா அவருக்குரிய ஆட்களை மட்டுமே அவரோட சோனுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டுக்கு தக்கன எல்லாமே அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் யார் என்ன சொல்லி அவர் செய்யறாருன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை இவர் தான் எங்களை பழி வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு முறைப்படி இப்போ கூட எங்களே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. சந்திரகுமார் எம்பி வந்திருந்தாரு கதைக்கிறதுக்கு. அப்போ எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட குற்றத்தை தான் வைக்கிறாரு இல்லையா. சரி ஓகே, உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம், எதுவுமே பயப்பட வேணாம், நான் உங்களை பார்ப்பேன், நாங்கள் அப்படியான்ட்டு இல்லாமல் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன், நீ மம்பட்டி களவு எடுத்துகிட்டு போனீங்க, உங்களோட ஆட்கள் உப்பு களவு எடுத்தீங்க,
மம்பட்டி புடி கலவெடுத்தீங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை வந்து சொல்லி எங்களை டாமினேட் பண்றாங்க ஒழிய கேவலம். அதான் உப்பளத்துல வேலை பார்க்குற எங்களை வந்து ரொம்ப ஒரு கேவலமா இவர் வந்து எங்களை பார்க்குறாரு. அடுத்தபடியாக வந்து ஒரு 30,000 கிலோ லொரியை வந்து ஒரு பெண்களால் வந்து ஏற்ற முடியாது, அது இம்பாசிபிள். அதை வந்து கட்டாயமாக வந்து பெண்களை வந்து ஏற்றி தான் ஆகணும், ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக வந்து எங்களை பொம்பளையாக்களை வந்து அடிமைத்தனத்தோட இவங்க செஞ்சுருக்காங்க. அடுத்தது இன்னொரு கோரிக்கை. அடுத்து என்ன, இப்போ வேறு இடங்களில் வந்து நம்ம குடும்பங்களில் யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை இதை செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு போதிய ஒரு ஊதியம் 10,000 20,000 இல்லை ஒரு 50,000 தருவாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் யார் இறந்தாலும் நாங்கள் தான் வசூல் பண்ணி காசு 100 ரூபாயோ 50 ரூபாயோ போட்டு பஸ்ஸுக்கு காசு பிடிச்சி அந்த பேனர் அடித்து அங்கே தேசிய ஒப்பளம் சொல்லி நாங்கள் போட்டு எங்கள் மக்கள் அந்த எங்கள் சொந்தத்தோட இறப்புக்கு நாங்கள் போயிட்டு வரணும். அவ்வளோத்துக்கு ஒரு கேவலம் கட்டத்தனமான ஒரு கேடு கட்டத்தனமான மாறுதட்டி சொல்லலாம், வடமாகாணத்திலேயே பெரிய உப்பளம் மாநகர உப்பளம்னு கேடு கட்ட செயல் இந்த உப்பளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து தயவு செய்து இதை பார்க்குறவங்க யாராக இருக்கலாம் இல்லை பெரியவங்க யாராக இருக்கலாம் வந்து இதை தட்டி கேட்டு இதை வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு நீங்கள் கொண்டு போகணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. அம்மா அம்மா தான் எல்லாரும் கடிதம் எழுதி கொடுத்திருக்கீங்க. 3 பேர் தான் குழப்பவாதி. அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி இருக்கீங்க. உரிமையை தட்டி கேட்டா அரெஸ்ட் பண்றதா இப்ப நாங்க யார்கிட்ட போய் உரிமையை கேட்கறதாண்டா அவையிட்டே கேட்டு எங்களுக்கு பதில சொல்லுங்க. ஆனா நாங்க மட்டும் இல்லை, இந்த இவ்வளவு சனம் நிக்குது, நீங்களே மீடியாவில பார்க்கலாம் தானே இவ்வளவு பேர் இதுக்கு ஒத்துழைப்பு. யாருக்காவது விருப்பம் இல்லையா நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை. அப்ப அதை நாங்க இங்க கேட்கறது. நான் ஜிஎம் கிட்ட நேரடியா கேட்டேன், நான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு ஒரு முடிவெடுங்க, கூட்டம் எடுங்க. இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு அவர் சந்திக்க இல்லை. பழைய நம்பர்னா 100 9 வருஷம் பூர்த்தி ஆகுது இந்த வேலை. எனக்கு பின்னுக்கு வந்த நம்பர்கள் ஓஎல் ரிசல்ட்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் அதை கூடி நான் சைட் பண்ணி தான் விட்டு போட்டு இருந்தேன். நான் சரி போறவே போகட்டும். இன்றைக்கு எங்களை சொல்லி நம்ம படுத்து கிடந்து நாங்க அங்க பின்னுக்கு இருக்கிறோம்னு சொல்லினோம். அதே இடத்துல இப்ப போய் பாருங்க, அந்த ஃபேக்டரிக்கு வேலை நடக்குதாண்டு, ஃபேக்டரிக்கு என்ன செய்யணும்னு இருக்கா போய் பாருங்க. அப்ப இதுகளை நாங்க தட்டி கேட்டோன்னே நாங்க பிள்ளையான ஆக்களை வைக்க தெரியும். எல்லாரும் தான் குழப்ப, நாங்க மட்டும் இல்ல, எங்களை வந்து கூடுதலான ஆக்க கேட்டவை இதை ஒரு செய்வோம். நாங்க வேலை எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும், வேலை இல்லையான்னு சொல்லலாம். மட்டுப்படுத்தியாது அப்படி இல்லையாண்டு அவை கண்ட்ரோல்ல இவ்வளவு நம்பர்ன்னு சொல்லி மட்டுப்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து வேலை தரணும். இல்லாட்டி நாங்க வேற ஃபேக்டரிக்கு இனி போகல. அது எங்களோட வயது சரி. அதைத்தான் உங்கள்கிட்ட நாங்க தன்மையா கேட்கிறோம். நீங்களும் கதைங்க சொல்லுங்க. சில பேர் நினைக்கணும் போல சார், நாங்க படிக்காம தான் இங்க வந்து இந்த வேலையை நாட்டு சூழ்நிலை எங்களை இங்க கொண்டு வந்துட்டு அவ்வளவுதான் பிரச்சனை. அதான் அதையே உணர்ந்து கொள்ளட்டும், அவ்வளவுதான் பிரச்சனை. இதுல நிக்கிறவையே கேட்கல நாங்க எப்படி இருந்தோம் அப்படி ஒரு மாப்பாட்டி கலவரத்ததும் கடலை கொடுத்து கைது செய்யணும். உரிமையை கைது செய்யறதா 300 பேருக்கு கைது செய்யறது. 300 பேருக்கு போராட்டத்துக்கு நான் எந்த சமரசத்துக்கும் போவதுக்கு நான் உங்களை கேட்க மாட்டேன். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா உங்களை வாழ்வாதாரத்துக்கு உங்களை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறது நீங்கள் விரைவாக அதை தீர்வுக்கு வந்து ஆகணும். ஏனென்றால் கூட உழைப்புல இறங்கி வரத்தான் நான் கூட வலியுறுத்தின முதல் தொழிலாளர்களை கௌரவமான அப்படி செய்யறேன். இந்த வேலை கடுமையாக வேலை செய்ய அனுமதி இருந்தா உங்களுக்கு கடன் இல்ல சார். பின்னுக்கு அனுமதி இருந்தா இருக்கா வாங்க சார். நாங்க என்ன மாதிரி ஒரு தாங்க போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களோட உடம்பை வருத்தி தான் இந்த ஃபேக்டரியை உடைக்கிறோம். அப்ப அந்த ஃபேக்டரியில எங்களுக்கு வேலை இல்லையா இவையும் இருக்க தேவையில்லை தானே சார். ஆபீஸ்ல விஜயம் அளித்த மூலம் கொடுக்கும். இவருக்கு இல்லை,
இவருக்கு எதிரான குறைபாடு தான் குற்றச்சாட்டு தான் கூட இப்போ மேனேஜர் நீங்கள் போட் சாமனுக்கு எழுதுங்க எழுதி இந்த குறைபாடுகளை விரைவாக தீர்க்கும்போது நாங்கள் வேலை செய்யப்போம். அவசர கோரிக்கை உடனே இன்றைக்கு ஜிஐ கொண்டு போய்க்க சொல்லலாம். எழுதுங்க எழுதிட்டோம் ஒன்னும் எழுதிட்டோம் டைப் கொடுத்துருக்கோம் எழுதியாச்சு படிச்சு பார்க்கலாம் திருப்பி எழுதணும் இதுல நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் இந்த நிர்வாகம் தொழிலாளர்களோட முரண்பாடும் கௌரவமாக நடத்துறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது வந்தாதான் மற்ற எல்லாத்துக்கும் தீர்வு. உங்களை கௌரவமா நடத்துற எண்ணம் உள்ள நிர்வாகம் வந்தாதான் எங்களுக்கு ஒரு தீர்வு நியாயம். சும்மா அந்த சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி அதான் சார் ஒரு அமைப்பு ஒரு ஆசனத்துல முந்துற இவே சொல்லினன் சார் பிரச்சனை இல்லை தான் பாராளுமன்றத்தால வந்தா இதால வந்தாரு சார் ஒரு அதிபர வாரத்துக்கு கூடி சார் சேவகாலம் அங்க ஆற்றல் இருக்கணும் அந்த பாடசாலையில ஆற்றல் இவர் என்னென்ன சார் 3 மாதத்துக்குள்ள இங்க வந்து குந்தினவரண்டா இல்ல ஆனா யாரையும் பிடிச்சு வந்துருக்கு அது படிச்சுதான் வந்தது படிப்பு இருக்கு அவருக்கு படிப்பு இருந்தா சந்தோஷப்படுறோம் சார் தமிழனா ஒரு ஃபேக்டரியில எங்களுக்கு இருக்கிறது சந்தோஷம் சார் அது எங்களை வழி நடந்தது தமிழன் இருக்கிற நாங்க சந்தோஷப்படுறோம் சார் அவர் ஒரு சின்ன படிக்கன் ஒரு ஆசனத்துல இருக்க மேனேஜரா வந்துட்டு நாங்க அதை சந்தோஷப்படுறோம் சார் எங்களை வழி நடத்தி எங்களுக்கு வேலையை தருது அவர் அப்படி நினைக்கல சார் அதனால இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மனித நேயத்தோட உங்களுக்கு காட்டின படமா சார் நண்பன் மாதிரி போய் நின்றுதானா அந்த படத்தை எடுத்தது உங்களுக்கு காட்டுனது அவரை தானா கஜனை தானா சாப்பிட்ட நேரம் ஏதோ அரை மத்தியானம் எங்களுக்கு தந்தா சார் நாங்க அதை அதான் நீங்கள் அந்த டாக்கெட்டை தானே செய்யும் எங்கட வேலை முடிஞ்சு நாங்க இருக்க வேண்டியது கூட வேலை இது போட்டு நீங்க 6 சாப்பிடுறது குற்றச்சாட்ட முடியும் இருந்து படம் முடிக்கிறதெல்லாம் இது வேண்டாம் மூச்சு முடிச்சு எல்லாத்தையும் செய்து போட்டு அரை மணித்தியான லஞ்ச் எங்களோட 9 பேரோட ரோலி செய்தவா விட்டவே ரோலி செய்ய விட்டவே அவர் வந்து சொல்றாரு தான் போன வருஷம் 100 மில்லியன் ட்ரெஸருக்கு லாபத்துல டபுளாக ஆக்களுக்கு வேலை கொடுக்கும் எல்லாருக்கும் சின்ன பிள்ளை தானே எங்களோட சேர்ந்து தாங்க கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு கொண்டு வருவாங்க இந்த பிரச்சனை இல்ல நாளைக்கு என்ன கூப்பிட இல்லாம செருவடத்துக்கு தொழிலாளர் சங்கத்தை அவே என்னன்னா உள்ளுக்கு வரையிலாத வழியா கூடுங்க வேண்டதான் சொல்லி தொழிலாளர் சங்கம் நீங்கள் இது எங்கட தொழிற்சங்கம் இந்த தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் சேர்த்து எங்களுக்கு ஒரு ரூம் தருவோம் நீங்க மேனேஜ் கேட்கலாம் தெரியுமா உங்களுக்கு ஒரு ரூம் தருவோம் நாங்கள் தொழில் கூட்டம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆஃபீஸ் டைம் இல்லை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழிற்சங்க கூட்டம் வைக்கிறதுக்கு மாசத்துக்கு ஒரு வைக்கிறதுக்கும் அவைகள் சம்பளத்தோட லீவு தரும். இதுதான் தொழிலாளர். அதை நீங்க செய்யுங்க. இன்றைக்கு நீங்க ஒரு நிர்வாகத்தை தெரிஞ்சு கொண்டு தற்காலிகமா செய்யுங்க. அப்புறம் அவசரத்துக்காக நிர்வாக தலைவர் செயலாளர் இந்த சரியான பங்கு கொடுங்க. பெண்களுக்கு 50% பங்கு இருக்கு. இல்ல அப்படிதான் கொடுத்து வச்சிருந்தோம். நாங்க ஒன்று உருவாக்கி வச்சிருந்தோம்னா அது விடமாட்டேன்றாங்க. சரி ஓகே சார் அங்க வந்து நாங்க கோட் எடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. Thank you.